ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என் வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ட்ரீமோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எபிசோடில் வந்து ஃபுல்லாக பிரச்சனையாகவே தான் இருக்கும். இந்த எபிசோடே பிரச்சனையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸும் இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த எபிசோடோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 5th எபிசோடை பார்க்குறதுக்கு வாங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டரும் சாங்யாங்கும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போயும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. அவங்க காலையில் எந்திரிச்சிடுவாங்க. தூங்கி முழிச்சு எந்திரிச்சிட்டு இப்போ வந்து திருப்பி நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே ரொம்ப குளிராக இருக்கும்ல நைட்டாக இருக்கிறதுனால, அதனால் வந்து அவங்க வந்து நெருப்புலலாம் வந்து வச்சு அவங்கள வந்து வார்மாக வச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து உன்னை ஏதாவது கரடி ஏதாவது கடிச்சிருக்கா, அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஷிங்லாங் வந்து சாங்யான்கிட்ட கேட்கும்போது, கரடிலாம் என்னை விட பெருசு கிடையாது, அதெல்லாம் என்னை அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். கரடின்னு இங்கே யாரை சொல்கிறான்னா வந்து ஷிங்லாங்கை தான் வந்து நம்ம சாங்யாங் சொல்கிறான். உடனே ஷிங்லாங் வந்து சாங்யாங் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் குளிர் தாங்க முடியாதனால சாங்யாங் என்ன பண்ணுறான்னா ஷிங்லாங்கோட கையை வந்து பிடிச்சி அவனோட கோட்குள்ளே வந்து விட்டுடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கே நம்ம ஷிங்லாங்கோட எச் யூஹாவை வந்து காமிக்கிறாங்க. இவன் வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசிகிட்டே வரான். அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறான்னா, நீ வந்து வேறு ஏதோ பணக்கார பொண்ணு கூட சுற்றுறன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, உண்மையான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம அந்த ஹீரோவோட இருப்பாள், அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க சொன்னதும் நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா வந்து, இப்படி ரூமர்ஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீ எப்படி அந்த வெரைட்டி ஷோவில் நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு வந்து ஈஹோ என்ன சொல்கிறான்னா வந்து, யாருமே என்னை நம்ப மாட்டிங்களா? ஷிங்லாங் வந்து அவன் தனியாக வந்து ஒரு மூவி நடித்தான். அதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்தா அவனை எல்லோரும் நம்பினீங்களே, ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். ரூமர்ஸ் இருந்தாலே என்னால் நடித்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம ஈஹோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, சிஸ்டர் லான்க்கு நான் வந்து உனக்கு என்ன பண்ண அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்து அவங்க என்னை கூப்பிட்டு வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் வந்து பாசமாக அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபோனை. இந்த பக்கம் நம்ம சாங்யாங்கும் ஷிங்லாங்கும் வந்து ஜாலியாக அவங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம ஷிங்லாங் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி சாங்யாங் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறான். இவன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும்போது ஒரு டீ பவுடர் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டோடனே இவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே வந்து நம்ம நேச்சரை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக டீ பவுடர் யூஸ் பண்ணி தான் துவைப்பாங்க, டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷிங்லாங் வந்து எப்படி பார்த்தாலும் நீ வில்லேஜுக்கு போகும்போது அங்கே எல்லோரும் அதை தானே யூஸ் பண்ணுவாங்க, இதனால் எப்படி நம்ம வேர்ல்டை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் கேட்கும்போது, யார் பண்ணால் என்ன, நான் பண்ணுறேன் அது போதும்னு சொல்லிட்டுருப்பான். இந்த பக்கம் வந்து மேனேஜர் லான் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து, இவ்வளோ நாளாக வந்து அந்த ஷிங்லாங் காணோம், அவன் இன்னொருத்தவங்க கூட ஓடி போவான்னு நினச்சே பார்க்கல, எப்படி அவன் வந்து சாங்யாங் கூட ஓடி போனான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம மேனேஜர் லான்க்கு வந்து ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா, சாங்யாங்கோட அண்ணன் வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அவனோட லொக்கேஷனை சொல்கிறதுக்காக வந்து ஃபோன் பண்ணியிருப்பான் போல். இவங்களும் அப்படியே அந்த ஃபோன் கேட்டுட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆக்டர்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, நைட்டு குளிரக்கூடாதுன்றதுக்காக வந்து அவங்க நெருப்பு முன்னாடி உட்காந்து அவங்களோட பாடி டெம்பரேச்சர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம காவோ கேட்குறான், உண்மையிலே அவன் யார், சாங்யாங் யார், எனக்கு அவனோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆக்டர்ஸ் வந்து அதில் வந்து ஹாயோன்னு ஒருத்தவன் இருப்பான்ல, அவன் வந்து ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தான் போல். ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டுட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லூ கிட்ட கேட்குறான். லூ வந்து நைட்டு நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கு நாளைக்கு ஆக்டிங் இருக்குது, அதனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இவனும் உடனே வந்து மேனேஜர்ஸ்க்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க போவான். அப்போ தான் வந்து நம்ம ஹாயுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்கள்ல, அவன் பேர் கெவின், அவன் வர ஆரம்பிக்கிறான். அவன் வந்த உடனே வந்து இவங்களும் மேனேஜர்ஸ் எல்லாமே க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. க்ரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம காவோ கிட்ட வந்து கெவின் அந்த மேனேஜருக்கு வந்து ரூமை காமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் உடனே போய் அவனுக்கு வந்து ரூம் வந்து காமிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆக்டர்ஸில் வந்து ஹாயுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து அவனோட மேனேஜரை பார்த்த உடனே வந்து பயந்துட்டான். அதை வந்து லூவும் பார்த்துடுறான். பார்த்துட்டு ஏன் உனக்கு மேனேஜரை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து மேனேஜரை பார்த்து பயம் இல்லை, நான் அவரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அவர் சொன்ன கண்டிஷனை வந்து நான் வந்து ஒத்துழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து லூ என்ன சொல்கிறான்னா, என்னோடய மேனேஜர் அப்படி கிடையாது, நான் இந்த ஃபீல்டு எதுக்கு எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அந்த இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவில் வந்து மேனேஜர் லான் வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத விஷயத்தை வந்து சொன்னாங்க.
அதுவும் இல்லாமல் நானும் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் வந்து நம்ம லூ கேட்டிருந்தான்னா வந்து ஏன் ஆக்டர்ஸ்லாம் வந்து டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தான். அதுக்கு வந்து லேன் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட் பண்ணுறது எனக்கும் பிடிக்கும், டேட் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் அதுலேருந்து வர கான்சிக்வன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா டேட் பண்ணுறதுக்கு நான் எப்போயோ பெர்மிஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டேட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நம்ம நிறைய பொருளை வாங்கிட்டு நம்ம இங்கே அவங்களுக்கு துரோகம் பண்ணோன்னா அது தப்பு, அதனால் ஃபேன்ஸ் கிட்டேருந்து எதுவும் வாங்காதீங்க, அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம ஹாயுவும் ஆமாம் மேனேஜர்லாம் எவ்வளோ நல்லவங்க, ஆனால் என் மேனேஜர் பாரு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவங்கள மாதிரி ஒருத்தவங்க மேனேஜராக கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோடனே நம்மளும் ஆமாம் அவங்க உண்மையிலேயே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து இவனுங்களும் கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க. விளாட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஷிங்லாங்கையும் சாங்யாங்கையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு புக்கை வந்து படிச்சிட்ருக்கானுங்க. அந்த புக்கோட கேரக்டர் வந்து ஓல்டு சாங்கு ஓல்டு ஷிங், அதாவது வந்து இவங்களோட பேர் தான் வந்து அந்த கேரக்டரில் இருக்க புக்குக்கும். அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஓல்டு சாங்கும் ஓல்டு ஷிங்கும் வந்து ஒரு கடற்கரைக்கு போகிறாங்க. அந்த கடற்கரைக்கு போகும்போது அங்கே இருக்க ஓல்டு சாங் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து 16 வயசு, ஆனால் இப்போ எனக்கு வந்து 116 வயசு அப்படின்னு சொல்கிறான். நான் உன் கூட 100 வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 100 ஆட்டம் சீசன் 100 ஸ்ப்ரிங் சீசன் இதெல்லாம் வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஷிங்லாங் தான் சாங்யாங்க்கு வந்து படித்து காமிக்கிறான். உடனே சாங்யாங் வந்து அந்த புக்கில் இருக்க ஒரிஜினல் கேரக்டர் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே இந்த புக்கில் வந்து சாங்கு சிங் நம்ம 2 பேரோட பேர் தான் வந்து ஒரிஜினல் கேரக்டர்ஸாக இருக்குது, நீயே வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு காமிக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த புக்கில் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் நேம் வந்து இவங்க 2 பேரோடது இல்லை, வேறு பேர் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே படித்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் திருப்பி இவங்க வழக்கம் போல் வந்து சமைக்கிறதுக்காக நம்ம சாங்யாங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஷிங்லாங் வந்து இப்போ தான் வந்து எந்திரிச்சு வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு ஒரு குச்சை எடுத்து மணலில் கிறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த மணலில் வந்து அவன் என்ன எழுதிட்டுருக்கான்னு கேட்டதுக்கு டேஸை வந்து கவுண்ட் பண்ணுறேன்னு ஷிங்லாங் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் வந்து டென்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து ஷிங்லாங் வந்து அவனோட தலையில் வந்து ஒரு தழும்பு இருக்கிறத வந்து நோட் பண்ணுறான். நோட் பண்ணி கேட்குறான், உனக்கு எப்படி இந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து என்னை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சாங்யாங் வந்து சொல்கிறான். உடனே ஷிங்லாங்க, நீ வந்து அந்த மாதிரி ஆள் இல்லையே, நீ ரொம்ப சாஃப்டாக தானே இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் தானே பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி இருக்கேன், உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை விட பல மடங்கு வந்து நான் வந்து கோவத்தோடு நடந்துக்குவேன், அப்படி நடக்கும்போது தான் வந்து இந்த சண்டைலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே ஷிங்லாங் அப்படி என்ன சண்டைன்னு கேட்கும்போது சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னோடய முதுகு பின்னாடி குத்திட்டான், நான் வந்து தப்பானவனை ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டான், அதனால தான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங்கும் ஆறுதல் படுத்துகிறான். இந்த பக்கம் வந்து ஜின்னுன்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. ஜின்னுன்றவங்க யாருன்னா வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் ஈஹா இருப்பான்ல, அவனோட ஃபேன் மாதிரி. நம்ம ஜின்னுக்கு வந்து ஈஹாவை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவள் வந்து அவனுக்காக எதை வேணாலும் செய்வாள். அதே மாதிரி தான் வந்து இவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஷிங்லாங் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்து இவள் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கா ஈஹாக்கிட்ட. அது வந்து மேனேஜர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சவொடனே நம்ம மேனேஜர் லேன் வந்து ரிசைன் பண்ண சொல்லிடுறாங்க. ரிசைன் பண்ண சொன்னோன்னே இவனும் எனக்கு வருத்தம்லாம் இல்லை, நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்னும் வந்து ரிசைன் பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து நம்ம ஷிங்லாங்கோட எச்சை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அவனுக்கு என்னென்ன வேணுன்றது எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது வந்து செஞ்சு கொடுத்துருவா. அதே மாதிரி தான் இந்த தடவை செஞ்சுருக்கா. செஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு வருத்தம் கிடையாது, அவனுக்கு தானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. உடனே நம்ம மேனேஜர் லேனும் வந்து அந்த இடத்த விட்டு போனோடனே இந்த கோ ஆக்டர்ஸோட ட்ராமா ஒன்று நடந்துட்டு இருந்ததில்ல, அது வந்து முடிஞ்சிச்சு. அதனால வந்து எல்லோரும் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. கொண்டாடினது மட்டும் இல்லாமல் அந்த கோ ஆக்டர்ஸ் 2 பேரும் வந்து லேன் கிட்ட வந்து நன்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. உடனே இந்த 2 கோ ஆக்டர்ஸும் கையை பிடிச்சி கிளம்புனதை வந்து நம்ம லேன் பார்த்த உடனே 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஷிங்லாங்கும் அவனோட எக்ஸ் ஈஹாவும் ஒன்றா போனதை வந்து காமிக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்து இமேஜின் பண்ணுறாங்க, இவங்களோட லைஃப்பும் அப்படி மாறிடுமோன்னு. ஆனால் இந்த பக்கம் இந்த பிரச்சனை எதுவும் தெரியாமல் நம்ம ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும்போது தான் நம்ம ஷிங்லாங் வந்து ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடியில் வந்து இவங்க 2 பேரும் ஒரு 2 கழுதையை பிடிச்சிட்டு வந்து
எங்கேயோ வாக்கிங் போகிற மாதிரி இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து யோசிச்சுட்ருக்க சீன்ஸு. ஷிங்லாங் வந்து அப்போ வந்து ஷாங்யாங்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பான். நீ எப்போ பாரு இந்த ஒரு திங்ஸோடையே தான் சுற்றிட்டு இருப்பியா, உனக்குன்னு ட்ரீம் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஷாங்யாங் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒருத்தவங்க கூட இருக்கிறது நல்லது தானே, இது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லியிருப்பான். உடனே ஷிங்லாங்கும் சீரியஸாக சொல்லு, விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம சாங்யாங்கும் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து கண்ணாடி போட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சாங்யாங்கும் வந்து அந்த சன்கிளாஸை கழட்டி ஷிங்லாங் வந்து பயப்படுத்துவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. உடனே வந்து நம்ம ஷிங்லாங் தான் இந்த தடவை வந்து வண்டி ஓட்டுறான். வண்டி ஓட்டும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு. அப்படி போகும்போது சாங்யாங் வந்து ஷிங்லாங் கிட்ட இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ட்ராமாக்குள்ளே போனோன்னா அந்த கேரக்டர்ஸில் மூழ்கிடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீனும் அப்படி தான் நடிப்பியான்னு கேட்டதுக்கு நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் இல்லை, நான் நடிக்கிற கேரக்டர் சிமிலாரிட்டி வந்து என்ன மாதிரியே தான் இருக்கும், அதனால் வந்து என்னால் ஈஸியாக நடிக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து என்னோடய எக்ஸும் அவனும் வந்து அவனோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராமா இருந்ததுனால தான் அவன் நடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்லிகிட்ருக்கான். இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சாங்யாங் கேட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிடுவான். திரும்பி பார்த்தா வந்து அவன் ஃபுல்லாகவே தூங்கிடுவான். அவன் எதுவும் கவனிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக தூங்கிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோட வீடை காமிக்கிறாங்க. ஷிங்லாங்கில் வந்து அவங்களோட பாட்டி வந்து ஷிங்லாங்கோட தம்பிக்கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் உன்னோட அண்ணனும் வீட்டுக்கு வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவேன், எவ்வளோ நாள் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்படி நீங்கள் 2 பேரும் வரலன்னா நானே வந்து ஏதாவது பண்ணி உங்கள் 2 பேரையும் இங்கே வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஷிங்டியான் அவனோட தம்பி என்ன சொல்லுவான்னா வந்து, வெயிட் பண்ணுங்க பாட்டி, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து உங்களோட பையன் இருக்கான்ல, அதாவது ஷிங்லாங், அதாவது என்னோட அண்ணன் வந்து தொலைஞ்சு போயிட்டான், எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்கிறான். இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஷிங்டியான் தான் ஃபோன் பண்ணியிருக்கா. திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்டியான் திருப்பி இன்னொரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறான். அது யாருன்னா வந்து நம்ம சாங்யாங்கோட அண்ணன். ஏன்னா வந்து சாங்யாங்கோட அண்ணன் வந்து நம்ம ஷிங்டியானோட அண்ணன், அதாவது நம்ம ஷிங்லாங்கை வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து சாங்யாங் வந்து இப்போ ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிட்டான்ல, அதனால் நம்ம ஷிங்டியானுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங். அதனால் வந்து நம்ம சாங்யாங்கோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சாங்யாங் வந்து எப்போ வந்து என்னோட அண்ணனை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தான்னு தெரில, ஆனால் ஒரு அரை மாதத்துக்கு முன்னாடி வந்து அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோட அண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவன் என்ன சொன்னான்னா வந்து, இங்கே தான் பீஸ்ஃபுல்லான இடம், இங்கேயே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே ஒரு கெஸ்ட்டை வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த கெஸ்ட்டை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சாங்யாங்க. அதுக்கு வந்து நம்ம தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வருவான். இப்போ தான் வந்து அவனுக்கு அது புரிஞ்சுது, யார் அந்த கெஸ்ட்டு, யாரை நல்லா பார்த்துக்கணும் இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இவன் வந்து சாங்யாங்கோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவங்க அண்ணனும் சரி விடு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, எனக்கு வந்து இதனாலலாம் பிரச்சனை இல்லை, அதுவும் இல்லாமல் நான் வந்து அப்ராடில் இருக்கேன், அவன் கூட எப்பயும் இருக்க முடியாது, என்னோடய தம்பி தான் இருப்பான், அதுவும் இல்லாமல் அவனோட கேரக்டர் வந்து ஷிங்லாங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதனால் சீக்கிரம் செட் ஆகிடுச்சு, நான் இதுக்கெல்லாம் வருத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங்கோட அண்ணனும் வந்து சொல்லிகிட்ருக்கான் ஷிங்டியான்கிட்ட. ஷிங்டியானும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ஈஹா அந்த ஷிங்லாங்கோட எக்ஸ் இருப்பாள், அவனை வந்து காமிக்கிறாங்க. அவன் மேலே இன்னும் நிறைய ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய ரூமர்ஸ்னால் நிறைய பொண்ணுங்க கூட சுற்றின மாதிரி ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வந்ததுனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட மேனேஜர் ஃபோன் பண்ணி உன்னை வந்து அந்த வெரைட்டி ஷோவில் விட்டு தூக்கிட்டாங்க, உன்னை வந்து அந்த வெரைட்டி ஷோவில் நடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து நம்ம ஈஹாக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதிகமானதுனால இவன் வந்து அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவன் யாருக்கோ கால் பண்ணுறான்னா வந்து நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டருக்கு தான் கால் பண்ணான். நம்ம ஷிங்லாங் தான் ஜாலியாக அங்கே மவுண்டனில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான், அதனால் அவன் ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் இப்போ அழுவுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவங்க அம்மாவுமே எடுக்கலை. அதனால் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறான். அது என்ன வீடியோனா வந்து இவன் அழுகிற மாதிரியான வீடியோ. அந்த வீடியோவை வந்து இவன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கான். வச்சுட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க கத்தியை வேறு எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் எவ்வளோ தான் எல்லாேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டால, யாருமே ஃபோன் எடுக்கலை. அதனால் செம்ம டிப்ரெஷன் ஆனதுனால இவன் என்ன பண்ணுறான்னா வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்காக நிறைய கத்தி வச்சுருந்தாங்க. அந்த கத்தியில் ஒன்று எடுத்து வந்து இவனையே வந்து அவன் கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறான்.
ஆனால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனால் பண்ண முடியல. அதனால வந்து இவன் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிடுறான். வீடியோ எடுத்து செம்மையாக அழுகுறான். எதுக்கு அழுகுறானே தெரில, எல்லாம் என் தப்பு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு திருப்பி என்ன யோசிச்சான்னு தெரில, திருப்பி வந்து அந்த கத்தியை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். கத்தி எடுத்து அவனோட கையை வந்து வெட்டுறதுக்காக போகிறான். ஆனால் ஒரு பக்கம் வந்து அவனால் முடியல. உடனே வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து அப்படியே வச்சுருந்தான். அவன் போஸ்ட் எதுவுமே போடலை. அதுக்கு பதிலாக இவன் வந்து சும்மா நார்மலான ஒரு ஃபோட்டோஸை மட்டும் எடுத்து போஸ்ட்டு போடுறான். அது வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்தது. அதனால் அதை வச்சு நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய விதமாக என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் ஒரு சைடு வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சைடு என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்தோடனேவே ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த கேட்டு கூட தாண்டல, அதுக்காட்டி கிஸ்ஸின் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து, நம்ம ஷிங்லாங் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெலாம் வந்து காரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாங்யாங் வந்து அதை நாளைக்கு எடுத்துக்கலாம், இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டதுக்கு இப்போ எனக்கு எடுக்க தோணல, உனக்கு எடுக்க தோணுதான்னு சொல்லிட்டு இவனுங்க திருப்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பெட்ரூமுக்கு வந்துடுறானுங்க. பெட்ரூமுக்கு வந்தோடனே நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் வந்து பெட்டில் தள்ளி போட்டு திருப்பியும் வந்து இவனுங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் ஷிங்லாங் வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் கிஸ் பண்ண வரும்போது நம்ம சாங்யாங்கும் டீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்ட்ரோலெல்லாம் இழந்து வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை வந்து அந்த சைடு தள்ளிவிட்டு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க எப்பயும் போல் எல்லா ட்ராமாஸ்லேயும் நடக்கிற மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிஸ்ஸினெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாங்யாங் வந்து என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு மூவிஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஷிங்லாங் வந்து நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ நடித்த ஃபஸ்ட்டு மூவியில் ஃபஸ்ட்டு கிஸ் சீன் இருக்கும்ல, அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து ஷிங்லாங்கும் ரிமோட்டை வந்து பிடுங்குறான். எதுக்கு இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீ அவார்டு வாங்கின மூவி இருக்குல்ல, அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கிட்ட சொல்கிறான். அதை எதுக்கு பார்க்குற, அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கிடுறான். உடனே வந்து ஏன் அதெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் சாங்யாங்கிட்ட கேட்கும்போது சாங்யாங் வந்து அதில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது, என்ன சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாய்ஸ் சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங் வந்து கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டு இவன் போர்வைக்குள்ளே போய் திருப்பி ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே சாங்யாங் வந்து எனக்கு என் ஃபோனை சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சார்ஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ஜு வந்து இப்போ இருக்குது, சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா நிறைய மெசேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் பெட்லேருந்து எழுந்திரிச்சு வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. நம்ம ஷிங்லாங்கும் ஃபோனை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணி பார்த்தா நிறைய வரிசையாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம சாங்யாங்கும் சாப்பிட்றதுக்காக வரான். அப்போ வந்து ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் ஒரு 72 மணி நேரம் வந்து நெட்வொர்க் இல்லாமல் இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாங்யாங் வந்து நடித்து காமிக்கிறான் அவனோட மேனேஜர் மாதிரி. ஆல்ரெடி உன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ இது வேறையா, எதுக்கு இப்படியெல்லாம் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போகிற, மரியாதையாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து மேனேஜர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஷிங்லாங் வந்து நீ நடிக்காதது நல்லது தான், இல்லைனா நீ தான் பெஸ்ட் ஆக்டராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் ஃபோனை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனோடனே நம்ம ஷிங்லாங்கோட தம்பி வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி வந்து அவன் யாரை திட்ட ஆரம்பிக்கிறான்னா சாங்யாங்கை தான் திட்ட ஆரம்பிக்கிறான். ஷிங்லாங்கை திட்டவே இல்லை. சாங்யாங் என்ன திட்டுறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்காக எங்கள் அண்ணனை தூக்கிட்டு ஓடின, நான் அவனை ஃப்ரெண்டுன்னு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்கான். நீங்கள் 2 பேரும் எங்கே இருப்பீங்களோ தெரியாது, மரியாதையாக வந்து சேருங்க, அதுவும் இல்லாமல் உங்களை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நீங்களே பதில் சொல்லிடுங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவனும் ஓகேன்றான். அப்போ தான் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அது யார் பண்ணுறான்னா ஈகோ கால் பண்ணுறான். கால் பண்ணி என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன்னோட லைவ் ஸ்ட்ரீமில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் உன்கிட்ட சொல்லாமல், இதெல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஷிங்லாங்கும் வந்து எந்த பதிலும் சொல்லலை. இவனுங்க 2 பேரும் அந்த ஃபோன் காலே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஈகோ வந்து ஏதோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறான், அதுக்கு தான் எனக்கெல்லாம் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட மேனேஜர் லேன் வந்து வருத்தப்பட்டுருப்பாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ரிங் எதுவுமே போகவே இல்லை. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணுறத நிறுத்திட்டு இவன் என்ன பண்ண போகிறான்னா, ஜாலின்னு ஒருத்தவ இருப்பாள், அதாவது நம்ம மேனேஜர் லேனோட ஃப்ரெண்டு, அவளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு உன்னை தேடி தான் வந்து மேனேஜர் லேனும் கோவாவும் வராங்க, எத்தனை நாளாக காணாமல் போயிட்ட, இப்போ தான் உனக்கு வந்து பேசணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து சரி அப்போ நான் வந்து காவாக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வந்து காவாவுக்கு வந்து கால் பண்ணான். கால் பண்ணிவிட்டு
கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பியும் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகலை. ஏன் வந்து அவங்களுக்கு ஃபோன் போகலைன்னு தெரில. மேபி நெட்டு கிடைக்கலையா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் வந்து இந்த மவுண்டனுக்கு தானே வராங்க, அதனால நெட்டு கிடைக்காம இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் போய் உட்கார ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவனுக்கு கால் வருது. யார் கால் பண்ணுறான்னா வந்து மேனேஜர் லானி தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து காவா தான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா வந்து, நான் இப்போ உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கேன். நீ சேஃபாக தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் சாங்யாங் தான் அவன் கூட இருக்கான்னு தெரியும். நானும் காவாவும் உன்னை தேடி தான் வந்துட்டுருக்கோம். அதனால் உங்களோட லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சாங்யாங் வந்து, இந்த மோலி மவுண்டனில் எனக்கு எல்லாரையுமே தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லா பிளேஸையுமே தெரியும். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னோடனே இவங்க வந்து, நான் இப்போ உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கோம். இப்போ தான் வந்து ஷீகின்ற வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் இப்போ வந்து நைட்டு ட்ராவல் பண்ணாதீங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது பிளேஸை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து சொல்கிறான். உடனே நம்ம மேனேஜர் லானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க வந்து அந்த டேபில் அந்த கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறம் வந்து நம்ம மேனேஜர் லான் வந்து காவா கிட்ட வந்து, இங்கே ஏதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம மேனேஜர் லானுக்கு வருது. அது யார் போட்டிருக்கான்னா வந்து ஈஹா போட்டிருக்கான். ஈஹா என்ன மெசேஜ் போட்டிருக்கான்னா வந்து, அவன் அழுதுட்டு இருந்தால அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல, அதை வந்து போட்டிருக்கான். அப்போ தான் வந்து லான் வந்து ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னன்னா வந்து, ஷிங்லாங்கை வந்து நான் வந்து வித்ட்ராயல் பண்ணுறேன், அந்த வெரைட்டி ஷோவை வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லான் வந்து அவங்களா போட்டதுனால பழி எல்லாமே இப்போ வந்து லான் மேலே போயிடுச்சு. ஏன் அப்படி போகுதுன்னா வந்து, இப்போ லான் வந்து ஷிங்லாங்கை வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து இப்படி அழுதுட்ருக்கான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பழி எல்லாமே வந்து லான் மேலேயே போட்டுடுறாங்க. லானை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஷிங்லாங் சாங்யாங் 2 பேருமே பார்க்குறாங்க. ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, லான் வந்து எனக்காக தான் இந்த பழியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து காவோக்கு வந்து ஜெயிலின் அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி, எதுக்காக நீங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து இப்படி போஸ்ட் பண்ணுறீங்க, அவன் மேலே தானே தப்பு, ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து லான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா வந்து அவன் சூசைட் பண்ணுறதுக்குள்ளே தயங்க மாட்டான். ஆல்ரெடி நீ பார்த்துருக்கல, ப்ரீவியஸாக அவன் நடிக்கும்போது 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஃப்ரெண்டு அவனை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொன்னோடனே, இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ்லாம் நம்மள்ட்ட தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புனோன்னா உங்கள் மேலே இந்த பழி வராது, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மேனேஜர்லேருந்து, வேணாம் இந்த பிரச்சனை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து அவனோட மேனேஜர் கிட்ட வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா வந்து, எதுக்காக நான் அழுகிற ஃபோட்டோவை வந்து நீ போஸ்ட் பண்ண, நான் வந்து உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணவே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், அந்த அந்த வீடியோ போட்டால் தான் வந்து உன்னால் கம்பேக் கொடுக்க முடியும், நான் அதனால தான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கொள்ள, இப்போ வந்து பழி எல்லாமே லேண்ட் மேலெல்லாம் போயிருக்கு, எல்லா பிரச்சனையும் திருப்பியும் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து அவனோட மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி நடித்தா தான் உன்னால் கம்பேக் கொடுக்க முடியும், அதனால நீ வந்து இன்னும் எவ்வளோ அழுகணுமோ அழுதுக்கோ, இன்னும் எவ்வளோ அழுகிற போஸ்ட் போட்டாலுமே வந்து உனக்கு ப்ராஃபிட் தான், உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அதுவும் இல்லாமல் உன்னோட மூவிஸ் எடுத்து பார்ப்பாங்க, நான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறைய மூவிஸ் புக் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ அழுகணுமோ கொஞ்ச நாள் அழுதுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் இருந்துக்கிட்டு அவனும் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவனும் கத்துறான். இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்டு போஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கோபத்தில் வந்து இவன் வந்து எந்திரிச்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங்கும் ஷிங்லாங்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து இதே தான் நடந்தது, இப்போயும் வந்து என்னோட எச்சால் என்னை தோற்கடிக்க முடியாததுனால இப்போ எல்லாத்தையும் வந்து லேண்ட் மேலே திருப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சாங்யாங் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். சொல்லிவிட்டு வந்து அவன் காவோ கிட்ட வந்து, நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆனால் எந்த ரிப்ளையும் வரல. உடனே வந்து சாங்யாங் வந்து இவன் வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனை சமாதானப்படுத்துறதுக்கு காவோ வந்து, உன்னை கடத்தி கூட்டிகிட்டு போனது யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருந்தாருல, வா அவருக்காக வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் சாங்கியான்கிட்ட கேட்கும்போது அவனும் வந்து இந்த கேமராவை எடுத்து ஆன் பண்ணி அதில் வச்சுட்டு நம்ம வந்து பேசினா போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவோக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பாமல் வந்து அவனோட மேனேஜருக்கும் மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து சாங்கியாங் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நம்ம மேனேஜர் லேன் வந்து என்னென்ன மூவிஸ்லாம் வந்து வெளியிடுறாங்களோ அந்த மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கிறான். இவன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து அந்த மூவிஸை பற்றி தான் பேசுகிறான். பேசுனது மட்டும் இல்லாமல் உங்களோட மூவிஸ்னால தான் லவ்வுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இவனை மாதிரி ஒரு ஆளும் எனக்கு இப்போ கிடச்சிட்டாங்க. நானே இப்போ லவ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை வந்து பாதுகாக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இது எல்லாமே உங்களோட மூவிஸ்னால தான். உங்களோட மூவிஸை வந்து நான் இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாமல் ஷிங்லாங்கை இவ்வளோ நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல மெசேஜஸ்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கான். சொன்னதெல்லாம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் கேட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோவை வந்து அவங்களும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் போய் வந்து அதே ப்ளேஸில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு நம்ம ஷிங்லாங் என்ன கேட்குறான்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் எப்போ மனப்பாடம் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நான் மனப்பாடம்லாம் பண்ணல, அது வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈஹா வந்து கோவத்தில் வந்து அவனோட மேனேஜர் ரூம்லேருந்து வெளியில் போனவன் காரில் உட்காந்து திருப்பி வந்து கோவத்தில் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அழுதது மட்டும் இல்லாமல் வந்து அவன் வந்து அவனோட ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், யாராவது கால் பண்ணுறாங்களான்னு. இவனும் உடனே வந்து என்ன பண்ணுறான்னா, பரவாயில்ல நம்ம லேனுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு லேனுக்கு கால் பண்ணோடனே அவங்களும் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் வந்து ரூமில் வந்து எப்பயும் போல் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சாங்கியாங்க்கு வந்து ஷின்டேன் அதாவது ஷிங்லாங்கோட தம்பி வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறான். என் அண்ணன்ட்டேருந்து தள்ளி நின்றுட்டு வந்து பேசு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாங்கியாங் வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து டெலிவரிக்கு ஃபுட் வந்திருக்கு, அதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து தள்ளி போய் நின்று வந்து அந்த மெசேஜை வந்து படிக்கிறான். அந்த மெசேஜை பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணுறான்னா வந்து சாங்கியாங் வந்து ஷின்டேனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, அவனோட தம்பி எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, அவனை சேஃபாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வா, மேனேஜர் லேனுக்கோ காவோக்கோ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து சாங்கியாங்கை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து மேனேஜர் லேனை பார்க்குறதுக்காக போவாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி போகுதுன்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.